வருஷ கணக்காக ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு தடங்கல் ஆகிட்டே தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஜெயிஸ்தா தர்ணிகா 2 பேரும் கிளம்புனதுக்கு அப்புறமேட்டு நாங்கள் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழிலாம் அவ்வளோ பச்சை பசேன்னு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. ஸோ ஒரு 10 கிலோமீட்டர் தான் வீட்டில் இருந்து, ஆனால் ஃபுல்லாக ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. சனிக்கிழமை ஆனால் இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்க. மங்கமலையான் கோயில் தான் நான் சொல்கிறது. ஸோ இங்கேருந்து வியூ பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இப்போ அதோ இந்த பச்சை கலரில் ஒரு மலை மாதிரி தெரியுதுல்ல. ஸோ இந்த மலையை பார்க்கும்போது எனக்கு மோனா படம் வந்து இருக்குதுல்ல, அதுதான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. அந்த பச்சை கலரில் அந்த மலை அப்படியே எந்திரிச்சு மொஹானா கிட்ட பேசும்ல. ஸோ அது மாதிரி தான் எந்திரிக்காதா அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைத்தனமாக ஒரு நிமிஷம் யோசித்தேன். ஸோ ஆனால் அந்த அங்கேருந்து வியூ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்கள் ஊரில் சுற்றியும் நிறைய மலை இருக்குமா. ஸோ எல்லா மலையும் அந்த இடத்துல ஒரு இடத்துல நின்று பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ சின்னதாக கோயிலே குளம் இருந்துச்சு. இப்போ வேலை நடந்துகிட்ருக்குது, அதனால் அதிகமாக யாரும் இல்லை. காலையிலே வந்து நேரமாக பூசாரி வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டார் போல இருக்குது. நாங்கள் போன டைமுக்கு ஒரு 3 ஃபேமிலி மட்டும்தான் இருந்தாங்க. அதுலேயும் ஒரு ஃபேமிலி பார்த்திங்கன்னா 2 பேருமே லேடிஸ் தான் வந்திருந்தாங்க. எனக்கு அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கே பயந்துட்டு இருந்தேன். ஆனால் அவங்க 2 பேர் தனியாக சூப்பராக தைரியமாக வந்திருந்தாங்க. ஸோ சாமி கும்பிட்டு அப்படியே வர வழியில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே டிஃபன் அவங்க வேணான்ட்டாங்க, பெருசாக பசிக்கலை அப்படின்ட்டாங்க. அதனால ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு அவங்க ஒர்க்குக்கு கிளம்பிட்டாங்க. நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு.